FDFS டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான ஒரு வெப் சீரிஸ் பத்தின படம் தான். சாரே சகான்சே அச்சா அப்படின்ற இந்த வெப் சீரிஸ் ஆனது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆகஸ்ட் 13ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான இந்த தொடர் 6 எபிசோட்ஸை கொண்டிருக்கு. இந்த எபிசோட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சராசரியா 45 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வெப் சீரிஸா இருக்கு. அதாவது மொத்தமா 6 மணி நேரத்துக்குள்ளாக ஓடக்கூடிய இந்த வெப் சீரிஸ் ரொம்பவே விறுவிறுப்பா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். IMDbல இந்த வெப் சீரிஸ்க்கு 7.2 ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நெட்ஃபிளிக்ஸோட ட்ரெண்டிங் லிஸ்ட்லயும் இந்த சாரே ஜகான்சே அச்சாவும் இடம்பெற்றிருக்கு. பிரதிக் காந்தி, சுஹேல் நாயர், ரஜா கபூர் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சுமித் புரோஹித் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த வெப் சீரிஸோட கதை அம்சம் எப்படி வடிவமைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னாக்க, இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளார இருக்கிற அந்த உரசல்களை தான் மையமா வச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே அடிக்கடி போர் நிகழ்வதும், அந்த போர்ல வழக்கம் போல பாகிஸ்தான் தோற்று போறதும், அதனால பாகிஸ்தான் இந்தியா மேல பழி தீர்க்கிறதுக்கான அனைத்து வழிகளையும் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, முக்கியமா கவர்மெண்ட் எப்படி இந்தியாவை பழி தீர்க்க நினைக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை. இந்த படத்துல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்திரா காந்திய நம்ம 1970 பார்த்தா எப்படி இருக்குமோ அத கண் முன்ன கொண்டு வந்து காட்டியிருக்காங்க இந்த வெப் சீரிஸ்ல. இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ஏற்பட்ட பிரச்சனைகளை மையப்படுத்தி இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்போ இந்திரா காந்தி போர் நிறுத்தம் மற்றும் போர் நிறுத்தத்துக்காக போடப்பட்ட ஒப்பந்தங்கள் போன்ற காட்சிகள்லாம் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு. இது எல்லாமே ரொம்பவே பார்க்க ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இது ஒரு படமா பாக்குறத விட இது ஒரு டாக்குமெண்ட்ரியா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இப்படி இந்தியா கிட்ட அசிங்கப்பட்ட பாகிஸ்தான் ஒரு கட்டத்துல இந்தியாவை பழி தீர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ அந்த நாட்டோட ராணுவம் மற்றும் பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து இந்தியாவை எப்படி பழி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அதுல 2-3 திட்டம் அவங்களுக்கு வெற்றியும் கொடுக்குது, தோல்வியும் கொடுக்குது. இறுதியா இந்தியா இனிமே அடிச்சோன்னா எந்திரிக்கவே கூடாது, அப்படி ஒரு அடிய நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த நாடுமே இந்தியாவுக்கு எதிராக ஒரு நியூக்ளியர் மிஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக பாகிஸ்தான் திட்டமிடுறாங்க. அந்த நியூக்ளியர் மிஷனை எப்படி நியூட்ரலைஸ் பண்ண போறாங்க இந்தியா அப்படிங்கிறது தான் மீதமுள்ள கதை. முக்கியமா இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து பல போர்களை சந்திச்சிருந்தாலும் எல்லா போர்களிலுமே இந்தியா பாகிஸ்தானை வென்றதுதான் வரலாறு. அப்படி எல்லா போர்கள்லையும் ஜெயிச்சாலும் கூட இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்தியால உளவாளிகள் இல்லாதது ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கு. அதாவது இந்தியா மற்ற நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கணும் அப்படின்னாக்க, அதுக்கு இந்தியா கிட்ட ஒரு சரியான ஒரு ஸ்பை ஏஜென்ட்ஸ் இருந்தாதான் இந்தியா மற்ற உலக நாடுகளோட சரிசமமா உட்கார முடியும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. சரி, அப்படி இந்தியா கிட்ட யாராவது ஸ்பை ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அதனால ஒரு ஏஜென்சிய உருவாக்குறாங்க. அதாவது தற்போது இந்தியால செயல்பட்டு வரும் ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உளவுத்துறை எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. முக்கியமா ரா ஏஜென்ட்ஸோட ஒர்க் எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்குமே தெரியாது. காரணம், இந்தியாவோட ரா அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சீக்ரெட்டான ஒரு அமைப்பா தான் செயல்படுது. அவங்க எப்படி பல நாடுகள்ல தஞ்சம் அடைஞ்சு இந்தியாவுக்காக எப்படி உளவுத்துறை தகவல்களை அவங்க சேகரிச்சு நம்ம நாட்டுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சீக்ரெட்டா நடக்கக்கூடிய ஒரு மிஷன். அப்படி ஒரு இன்டெலிஜென்ட் ஆபீசரா தான் பிரதிக் காந்தி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவர் நடிச்சிருக்கிற அந்த கதாபாத்திரம்ங்கிறது அவருக்கே பொருத்தமான ஒரு கதாபாத்திரமா தான் அமைஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா,
ஒரு ரா ஏஜென்ட் அப்படிங்கிறவரு பயங்கரமா பைசப்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு மிலிட்ரியில ஒரு பெரிய ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பெரிய ஆபீசர் மாதிரி காட்டுவாங்க சினிமாக்கள்ல. ஆனா ஒரு ரா ஏஜென்ட்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னாக்க, மூளைய கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ணணும், கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கணும். இது எல்லாமே எப்படின்னா டிசிஷன் மேக்கிங் தான் இந்த துறையோடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அப்படி ஒரு ரா ஏஜென்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் பிரதீக் காந்தியோடைய கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவர் தன்னுடைய வேலையை ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்காருன்னு சொல்லணும். இந்த படத்தை பார்த்தது பிறகுதான் தோணுது, இந்தியா எவ்வளவு சவாலான விஷயங்கள் எல்லாம் கையாளுறாங்க அப்படிங்கிறது. அதிலும் குறிப்பா இந்த ரா ஏஜென்ட்ஸோடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அன்சர்டைனான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. குறிப்பா இந்த ரா ஏஜென்ட்ஸும் அவங்களுடைய ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா டோட்டலா டீடாச் ஆயிடுவாங்க. இவங்க யாரு கூடயுமே தொடர்பு வச்சுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சீக்ரெட் மிஷன்ல தான் வாழ்க்கை ஃபுல்லா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சீக்ரெட் மிஷனை தான் பாகிஸ்தான்ல எக்ஸிக்யூட் பண்றாங்க. அந்த சீக்ரெட் மிஷன் என்ன அப்படின்னாக்க, இந்தியாவை பழிவாங்க துடிக்கிற பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் வெப்பன், அதாவது நியூக்ளியர் பிளான்ட்டை அமைக்கிறதுக்கான வேலைகள்ல அவங்க ஈடுபடுறாங்க. அதுக்கு அவங்க கிட்ட போதுமான ஃபண்ட்ஸ் இல்லாததுனால அவங்க யூரோப் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாங்க. அதற்கான ஃபெசிலிட்டிஸும் அங்க இருக்கிற சில ஏஜென்சி மூலியமா அவங்க சோர்ஸ் பண்றாங்க. இத எப்படி நம்ம இந்தியன் ரா ஏஜென்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்றாங்க அப்படிங்கறதுதான் மீதமுள்ள கதை. சரி மக்களே, உங்களுக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளார ஒரு தரமான படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சாரே ஜஹான் சே அச்சா படத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ் உங்களை எப்படி ரூல் பண்ணும் அப்படின்னாக்க, ஒரு எபிசோட் முடிச்சுட்டு அடுத்த எபிசோடுக்கு கேப்பே விடாது. அந்த அளவுக்கு அடுத்த எபிசோட்ஸை உங்களை கண்டினியூஸா பார்க்க வச்சிரும் அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு சாரே ஜஹான் சே அச்சா அப்படின்ற வெப் சீரிஸோடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.